க்ளோயிங் ஸ்கின்காக ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். பட் அதே தண்ணினால் உங்கள் உயிர் போகும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. பட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் மூலயமா அப்சார்ப் ஆகக்கூடிய வாட்டர் பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து கிட்னிக்கு போகும். கிட்னி பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி எக்ஸ்ட்ரா வேஸ்ட் வாட்டர் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். கிட்னினால் சுமார் 1 மணி நேரத்துக்கு 1000-800 மில்லி லிட்டர் ஆஃப் வாட்டரை மட்டும்தான் ப்யூரிஃபை பண்ண முடியும். நம்ம எக்ஸஸாக வாட்டர் எடுத்துக்கும் போது நம்ம கிட்னினால் அதை ப்யூரிஃபை பண்ண முடியாது. அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் நம்ம செல்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். நார்மலி நம்ம செல்ஸ் சோடியம் அண்ட் வாட்டரால் ஆன ஒரு பேலன்ஸ்டு சொல்யூஷனால் சரவுண்டடாக இருக்கும். எக்ஸஸாக வாட்டர் எடுத்துக்கும் போது சொல்யூஷன் டைல்யூட் ஆகி சோடியம் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருது. பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சொல்யூஷன் செல்ஸ்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதனால் செல்ஸ்குள்ளே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இதை மெடிக்கல் டேர்ம்ஸில் வாட்டர் இன்டாக்சிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வாமிட்டிங் அண்ட் யூரினேஷன் கூட ஆகலாம். சில செல்ஸ்னால் இதை பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மசில் செல்ஸ் விச் ஆர் ஸ்ட்ரெச்சபிள். பட் பிரெயின் செல்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம பிரெயின் ஸ்கல்லை சுற்றி இருக்கிறனால அதனால் அந்த ப்ரெஷரை பேர் பண்ண முடியாது. ஸோ செல்ஸ் ப்ரெஷர் பேர் பண்ண முடியாமல் பிரெயின் டேமேஜ் நடக்கலாம். இதனால் கோமா கூட போகலாம்.